தற்போதைய அன்னை செய்தி. வங்கி வெளியே மக்கள் காத்திருக்கும் காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே இந்த காட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடலூர் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் செயல்பட்டு வரும் இந்தியன் வங்கியில் சர்வர் ப்ராப்ளமால் மக்கள் அங்கு காக்கப்படக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் துரையிடம் கேட்கலாம். துரை, முழு விவரங்கள். வணக்கம். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் இந்தியன் வங்கி மத்திய கூட்டுறவு வங்கி செயல்பட்டு வரும் நிலையில் நேற்று வெள்ளிக்கிழமை வாடிக்கையாளர்கள் பணம் எடுப்பதற்கும் போடுவதற்கும் மற்றும் நகை மீட்பதற்கும் சுமார் 100க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் வந்த நிலையில் சர்வர் ப்ராப்ளம் என இந்திய வங்கி மேலாளர் மற்றும் வங்கி ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் அலக்கழித்து வைத்தனர். இதனால் ஏமாற்றமடைந்த விவசாயிகள் வீட்டுக்கு திரும்பி சென்றனர். இன்று சனிக்கிழமை வங்கி 1 மணி வரை மட்டுமே செயல்படும். இங்குள்ள விவசாயிகள் வங்கியில் காத்திருந்தனர். சுமார் 11:30 மணி அளவில் வங்கி திறக்கப்படவில்லை. இதனால் வெளியில் பொதுமக்கள் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டது. ஸ்ரீமுஷ்ணத்தை சுற்றியுள்ள சுள்ளியப்பாடி, காவலூர், டி நெடுஞ்சேரி, குணம்பலம் ஆகிய பகுதியில் இருந்து விவசாயிகள் டிபிசி நெல் குடோனில் தங்களது நெல் மூட்டைகளை விநியோகம் செய்த நிலையில் அனைவருமே ஸ்ரீமுஷ்ணம் இந்தியன் வங்கி கிளையில் தான் பண பரிவர்த்தனை நடைபெறும். 2 நாள் பரிவர்த்தனை இல்லாதால் விவசாயிகள் பல்வேறு மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். இதனால் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் ஸ்டேட் பேங்க் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று பல நாட்களாக கோரிக்கை வைத்துள்ளனர். குறிப்பாக கிராமப்புற பகுதியில் உள்ள பேங்குகள் விவசாயிகளையும் பொதுமக்களையும் மிகவும் அலைக்கழித்து வருகிறார்கள். காரணம் கேட்டால் சர்வேர் பிரச்சனை இப்பொழுது முடியாது என்று நாளைக்கு வாருங்கள் என்று கூறுகிறார்கள். நகையை வைத்துவிட்டு பணம் கேட்டாலும் கூட இன்றைக்கு முடியாது, நாளைக்கு வாங்கள், உங்க அக்கௌண்டில் நாங்கள் பணம் போட்டு விடுகிறோம் என்று அலைக்கழித்து வருகிறார்கள். இது குறிப்பாக கிராமப்புற பகுதியில் உள்ள வங்கிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி துரை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.